வணக்கம். இன்னைக்கு மார்கழி மாதம் 8ஆம் நாள். கண்ண பரமாத்மாவை எப்படி ஆண்டாள் நாச்சியார் உருகி உருகி பாடியிருக்கான்னு பாப்போமா? கீழ்வானம் வெள்ளஞ்செருமை சிறுவீடு மெய்வான் பரந்தனகான் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்துன்னை கூவுவான் வந்து நின்றோம் கோது களமுடைய பாவாய் எழுந்திராய் பாடி பறை கொண்டு மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் என்றார் ஆய்ந்து அருளேலோர் எம்பாவாய் அப்படின்னு ரொம்ப அழகா பாடியிருக்கா ஆண்டாள் நாச்சியார். மகிழ்ச்சியை மட்டும் சொத்தாக உடைய அழகிய பெண்ணே, பாரு கிழக்கு கூட வெளுத்தாச்சு, எரும மாடெல்லாம் பசும்புல்ல மேய்வதற்கு தயாரா பறந்து நின்று கொண்டிருக்கின்றன. ஆனா நீ இன்னமும் எந்திரிச்சு வராம தூங்கிட்டே இருக்க. நம்முடைய பாவை பெண்கள் தோழிமாரெல்லாம் எம்பெருமானுடைய நாமத்தை பாடுவதற்காக நீராடுவதற்காக தயாரா வந்துட்டே இருக்காங்க. அவங்க எல்லாம் என்ன அவசரப்படுத்துறாங்க. அவங்களை எல்லாம் தடுத்து நிறுத்திட்டு உன்னை எழுப்புறதுக்காக நான் இங்க வந்திருக்கேன். கண்ண பரமாத்மா எப்படிப்பட்டவர் தெரியுமா? கேசி என்ற அரக்கன் குதிரை வடிவுல வந்தப்போ அவனுடைய வாயை 2ஆ பிளந்து கொன்னவன் கண்ண பரமாத்மா. கம்சன் கண்ணனை கொல்ல முஷ்டிகர் முதலிய மல்லர்களை எல்லாம் அனுப்பினப்போ அவங்களை எல்லாம் வதம் செய்தவன் கண்ணபெருமான். இப்படி கண்ணபெருமானுடைய பெருமைகளை எல்லாம் பாடிக்கொண்டு அந்த தேவாதி தேவனை சென்று நம்ம சேவிச்சா கண்ணான ஒரு தரம் கூட்டா அலறி வந்து ஓடி வந்து நமக்கு அருள் புரிபவன் நம்முடைய கண்ண பரமாத்மா இல்லையா? அவனுடைய புகழை நம்ம பாட வேண்டாமா? அதனால சீக்கிரம் எந்திரிச்சுவான்னு ரொம்ப அழகா பாடுறா ஆண்டாள் நாச்சியார். இந்த பாடலுக்கு இருக்கிற சிறப்பு என்ன தெரியுமா? திவ்ய தேசமான சின்ன காஞ்சிபுரத்துல இருக்கிற அத்திகிரி வரதராஜ பெருமானத்தான் தேவாதி தேவன் அப்படின்னு ரொம்ப அழகா பாடியிருக்கா ஆண்டாள் நாச்சியார். நாமும் கண்ண பரமாத்மாவனுடைய பெருமைகளை பாடி இறைவனுடைய அருளை பெறுவோம். நன்றி, வணக்கம்.